ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாருங்க, சீன தேசத்தில் யூன் என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன பையன், திடீர்னு அவங்க அப்பாவுக்கு புற்றுநோய் வந்துருச்சு. குடும்பமே ஸ்தம்பிச்சு போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரில. அவர் சாகிற நிலைமைக்கு ஆயிட்டாரு தகப்பனார். இவர் சிறுவன். அப்போ அந்த வீட்டுக்கு யாரோ சுவிசேஷம் சொல்ல வந்தவங்க சொல்கிறாங்க, இயேசு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண அந்த வியாதி சுகமாயிரும். அதே மாதிரி அவர்கள் நம்பிக்கையோடு இயேசப்பாவை தேடுறாங்க. யூனுடைய தகப்பனாருக்கு புற்றுநோயிலிருந்து விடுதலை வந்தது. அப்போ யூனுக்குள்ள ஒரு வைராக்கியம், எப்படி ஆகலும் இந்த இயேசப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவர் என்ன பேசியிருக்காருன்னு கண்டுபிடிக்கணும், அவருக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த எண்ணம் அவர் சிறு வயதிலிருந்தே அவருக்குள்ள அப்படியே ஊறிட்டே இருக்கு. அப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா இயேசுவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், முன்னாடி எல்லாம் அதுக்காக ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அது இப்போல்லாம் எங்கே கிடைக்குது, என்னன்னு எனக்கு புரியலையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இயேசுவை கும்பிட்டவங்க பக்கத்து கிராமத்தில் இருக்காங்க, வேணா அவங்கள போய் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரே ஹாப்பி, இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சரின்னு இரவெல்லாம் தூக்கம் வரல, காலையில் வேக வேகமாக எழுப்பி அம்மாவை எழுப்புறாங்க. அம்மா சீக்கிரம் எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவங்க அம்மாவை எழுப்பி கிளம்பி போகிறாங்க. போகும்போது யூனுக்கு செருப்பு இல்லை நடந்து போகிறக்கு. பயங்கர ஏழ்மையான குடும்பம். யூன் பார்க்குறக்கு பிச்சைக்கார தோரணையில் இருக்காருன்னு சரித்திரம் சொல்லுது. பார்க்குறக்கே ஒரு இதாக இருக்காரு, நல்ல துணிமணிகள் இல்லை, கிழிந்த ஆடைகள். அப்போ அவங்க அம்மா கூட போயிட்டு போகும்போது அப்படியே கேட்டு போகிறாங்க, எந்த கிராமத்தில் இயேசுவை ஆராதிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க, 6 மைலுக்கு அப்புறம் ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்தில் வேணா ஒரு குடும்பம் இருக்காங்க, ஒரு முதியவர் இருக்கார், போய் கேட்டு பாருங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அதே மாதிரி போகிறாங்க. அந்த முதியவர்கிட்ட போய், ஒரு பிச்சைக்கார தோற்றத்தில் தான் இருக்கிறார் யூன் பார்க்குறக்கு, அருவருப்பாக இருக்கு அவங்களுக்கு பார்க்குறக்கே. அப்போ அந்த கதவை தட்டணுன்னு அந்த முதியவர் வெளியே வராரு. வெளியே வந்தவர் சொல்கிறாரு, என்னப்பா உனக்கு வேணும்? இயேசுவினுடைய வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஐயா, இந்த மாதிரி என்னுடைய தகப்பனாருடைய கஷ்டத்திலிருந்து அந்த கடவுள் விடுதலையை கொடுத்தாரு, உங்ககிட்ட அந்த புத்தகம் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன், தயவுசெய்து எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட அந்த புக்கு இருக்குது, ஆனால் வெளியே தெரிஞ்சா என்னை கழுத்தை அறுத்து கொண்டு போடுவாங்க, அல்லது விஷ ஊசி செலுத்தி என்னை கொண்டு போடுவாங்க, அதனால் அந்த புத்தகத்தை நான் உனக்கு கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் இந்த புத்தகத்தை எனக்கு காமிங்க போதும், கண்ணில் மட்டும் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா, அந்த புத்தகம் என்கிட்ட இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் ஒன்று சொல்கிறேன் தம்பி, நீ போய் ஜெபம் பண்ணு, ஜெபிக்க மட்டும் செய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஜெபம்னா என்னன்னு தெரியாது, ஆனால் இவர் சொல்கிறார் ஜெபம் பண்ணு. என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, அந்த பரலோக புத்தகத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணு, அந்த பரலோக புத்தகத்தை எனக்கு கொடுங்கப்பா, நீ ஜெபம் பண்ணு, கடவுள் உன்னை நடத்துவார். ஒரு நாள் ஜெபம் பண்ணார், 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 10 நாள் ஜெபம் பண்ணிட்டார். இவருக்கு அந்த ஆர்வம் குறையில. மீண்டும் அம்மாட்ட சொல்கிறார், அம்மா இன்னும் ஒரு முறை போய் அந்த முதியவர்கிட்ட கேட்டுட்டு வரலாமா? என்னப்பா அவர் தான் கொடுக்க மாட்டேன்றாரு, சரி இருந்தாலும் உனக்காக நான் வரேன். மறுபடியும் 6 மைல் தூரம் நடக்கிறாங்க, போய் கேட்குறாங்க. அந்த முதியவர் சொல்கிறாரு, 10 நாள் நீ ஜெபிச்சிட்ட, இனிமேல் நீ என்ன செய் அப்படின்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாரு. ஆமே, நான் சொல்கிறேன்ல, நம்ம வாழ்க்கையின் ரேமா வார்த்தைகளை கவனிக்கும் போது கிடைக்கும். ஹல்லேலூயா. முதல் வார்த்தை என்ன? ஜெபம் பண்ணி பாரு. 2வது வார்த்தை என்ன? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. அப்போது இந்த யூன் ஃபஸ்ட் டைம் ஜெபம் பண்ணணும்னு வந்த போதே அவங்க வீடெல்லாம் குடிசை வீடு, அவங்க வீட்டு பக்கத்தில் நல்ல வீடுகள் இல்லை. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவர் படுக்கிற பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கல் இருந்துச்சான். அந்த கல்லின் மேலே முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும், ஏசப்பா அந்த பரலோக புத்தகத்தை தாங்க. 2வது நாள், அந்த 10 நாளைக்கு அப்புறம் முதியவர் சொல்கிறாரு, உபவாசத்தோட ஜெபம்னு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த ஜெபிச்சு 1 மந்த் கழிஞ்சிருச்சு. ஆமே, மறுபடியும் இப்போ இந்த முதியவர்கிட்ட கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போகிறாங்க. 6 மைல் தூரம் நடக்கிறாங்க. முதியவர் சொல்கிறாரு, 100 நாள் ஜெபிச்சு பாரு. எத்தனை நாள்? 100 நாள். நான் தான் திரும்ப சொல்கிறேன், நம்ம வாழ்க்கைக்கான ரேமாவை கவனிப்பது அவசியம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. 100 நாள் ஜெபிச்சு பாரு அப்படின்னு அந்த முதியவர் சொல்கிறாரு. அதே மாதிரி யூன் சின்ன பையனாக இருந்தாலும் வாலிப பையனாக இருந்தாலும் ஒரு 10, 12, 13 வயசு இருந்திருக்கலாம். அந்த கல் மேலே முழங்காலில் நின்று சரித்திரம் சொல்லுகிறது, இரவு நேரம் முழுவதும் கூட வேதாகமம் வேண்டும் என்று கதறி இருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே தூக்கம் அசந்து தூங்கிடுறாரு. அந்த தூக்கத்தில் ஒரு தரிசனம், அந்த தரிசனத்தில் ஒரு முதியவர் வருகிறார். வந்தவர் பார்த்தீங்கன்னா, இவர் ஏதோ ஒரு வண்டி தள்ளிட்டு போகிற மாதிரி இவர் கனவுல தெரியுது. அப்போது அந்த முதியவர் அவரும் ஒரு வண்டியை தள்ளிட்டு வர்றாரு. அவர் சொல்கிறாரு, அந்த யூனை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்குறாரு.
கனவுல இவர் அழுறாரு. என்ன சாப்பிட்டியான்னு இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லையே, ஆனா அந்த முதியவர் என்னை சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர ஆச்சரியம். அப்போ இல்லையா நான் சாப்பிடலன்னு சொல்றாரு. அப்ப அவர் கையில ஒரு பொட்டலம் இருக்கிறது, அதை திறந்து பார்க்கறாரு. திறந்து பார்க்கும்போது அதுல ஒரு சிவப்பு கவர்ல ஒரு ஒரு பாக்ஸ்குள்ள ஒரு ரொட்டி துண்டு மாதிரி தெரிகிறது, இவருடைய தரிசனத்துல கண்கள்ல தெரியுது. அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, இதுதான் உனக்கு பசிக்குதுன்னு சொல்றீல்ல, எடுத்து சாப்பிடு அப்படிங்கும்போது கனவுல பிரெட்டை எடுத்து இப்படி வாயில வைக்கும்போது, இப்படி வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது அது வேதாகமமாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். கதைன்னு நினைச்சுக்காதீங்க, உண்மையாய் நடந்தது, வேதாகமமாய் மாறிவிடுகிறது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆமேன், எப்படி 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 ஆனா பாத்தீங்கன்னா தேவ பிள்ளையே, ஆமேன், 100 நாட்களின் நிறைவில் அந்த கனவு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஒரே சந்தோஷம். காலையில எழும்பி அழுறாரு, அப்பா நீர் வேதாகமத்தை என் கையில கொடுத்துட்டீங்க. அப்பா அவங்க அப்பா அம்மா என்ன இவன் இப்படி பைத்தியக்காரன் மாதிரி மாறிட்டானே, ஏன் இப்படி இருக்கான், மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சா, அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 3 மணி இருக்கும். ஆமேன், 100 நாள் முடிந்து 101வது நாள். ஆமேன், ஒரு 3 மணி இருக்கும். யாரோ கதவை தட்டினது போல சத்தம் கேட்டு வெளியே போய் திறந்து பார்த்தா கனவில் தரிசனத்தில் பார்த்த அதே முதியவர் வண்டியோடு நின்று கொண்டிருக்கிறார். ரீபா லாக்கா ரீது ரீபா சந்த ரிகா பாபா ரீமே தூரா லாக்கா ராபா. உன் வாழ்க்கைக்கான ரேமா ஹல்லேலூயா வசனத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதே வண்டிக்காரங்க நின்றுட்டு இருக்காரு. ஆமீன், அவர் பார்த்த அதே வண்டி, அதே முதியவர், அதே தாடியோடு. அப்ப அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, யோன் பாரு, நீ நல்லா கவனிங்கத, 3 மாதத்திற்கு முன்பே இயேசு என்னோடு சொல்லிவிட்டார், ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு சிறுவனுக்கு வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்று. எப்பத்துக்கு முன்னாடி? 3 மாசத்திற்கு முன்னாடியே. உன் கிராமத்தை உன்னை தேடி கண்டுபிடிப்பதற்கு எனக்கு 3 மாதங்கள் தேவைப்பட்டது. இதுல நான் என்ன கருத்தை சொல்ல வரேன் அப்படின்னா, என்னைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே பரலோகம் அதை ரிலீஸ் பண்ணிருது. ஹல்லேலூயா, எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க உயர்வு, உங்களுக்கான அபிஷேகம். நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கோமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோமே, 1,00,000 ஆத்துமாக்கள், 50,000 பேர், 1,00,000 பேர் அமர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட தேவாலயம் பரலோகம் ரிலீஸ் பண்ணிருச்சு. வந்து சேரும், நிச்சயமா வந்து சேரும், நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த யூனை பார்த்து சொன்னாரு, 3 மாசத்துக்கு முன்னாடியே, ஆமேன், உன் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சுப்பா. ஆமேன், உனக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்லி எனக்கு தரிசனத்துல சொல்லிட்டாரு, உன் பேரை சொல்லி நீ தான் இந்த கிராமத்துல, ஆனா உன்னை தேடுறதுக்கு இவ்வளவு நாட்கள் எனக்கு எடுத்தது. அப்ப யூன் யோசிக்கிறாரு. அப்ப அந்த பொட்டலத்தை கொடுத்தா, அதே சிவப்பு பொட்டலம் ஒரு கவர்ல எடுத்து உள்ள திறந்து பார்த்தா அந்த முதியவர் சொன்னார், உனக்கான ஜீவாப்பம் இதுதான் என்று. ஹல்லேலூயா, இவனுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியலங்க. ஆமேன், பசித்தவனுக்கு பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவனுக்கு அவர் அந்த சரித்திரத்தில் அதை எழுதும் போது சொல்றாங்க, வேதத்திற்காக கொண்ட பசி சாக வரைக்கும் தீரவே இல்லையா. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? சில பேருக்கு வயசானா பசிக்க மாட்டேன்து இல்ல. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? வயசாகும் போது பசியினுடைய அளவு என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். ஏன்? ஜீரணத்துடைய அளவு, மெஷின் வேலை செய்யறதுடைய அளவு என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஆமே, ஒரு நேரம் சாப்பிட்டா என்ன சொல்றீங்க? வயிறு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சொல்றது இல்லையா? நம்மலாம் இப்பெல்லாம் 30 வயசுக்காரங்க கூட சொல்றாங்க. ஆமே, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த மாதிரி இந்த சரீரத்துக்கு வேணா வரலாமே தவிர பசியின்மை இந்த ஆன்மாவுக்கு வரவே கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யூனுக்குள்ள அந்த பசி, வசனத்தை படிக்கணும், சாப்பிடணும், சாப்பிடணுங்கிற பசி பெருகுச்சுங்க. ஆமேன். எத்தனை நாள்ல வேதத்தை படிச்சு முடிச்சார் தெரியுமா? ஆமேன், 20 நாளைக்குள்ள ஹோல் பைபிளை படிச்சு முடிச்சிட்டாராம். 20 டேஸ்க்குள்ள ஹோல் பைபிளை படிச்சு முடிச்சாரு. ஆமேன். பாருங்க, அவர் 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்காராம். பைபிளை படிக்கிறக்கு அவர்னால முடியல. டிக்ஷனரியை வச்சு ஒவ்வொரு வார்த்தைகளை கண்டுபிடிச்சு எப்படிங்க படிச்சாரு? ஆமீன், எவ்வளவு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்க. படிச்சாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷங்கள், அப்போஸ்தலர், இது 5 புத்தகங்களையும் ஒரு வசனம் விடாம மனப்பாடம் பண்ணாராம். ஆமீன். எப்படி சுவிசேஷம் சொல்றதுன்னு ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு, தெரியல, நின்று இருக்காரு. அங்க போய் இந்த புத்தகத்தை வச்சுட்டு நிக்கிறாரு. எப்படி இயேசு நல்லவர்னு சொல்றதுக்கு அவருக்கு தெரியல, ஜெபிக்கிறதுக்கு தெரியல, எதுவுமே தெரியல. கடன்னு மத்தேயு 1லிருந்து 28 வரைக்கும் லைனா ஒப்பிச்சிட்டாரு. 28 அதிகாரம் முடிச்சோன்னு ஜனங்க ஒருத்தர் கூட எந்திரிச்சு போலங்க நம்மள மாதிரி. ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியே அந்த வசனங்களை கவனிச்சாங்க ஜனங்க. வியாதிகள் அப்படியே கட்டிகள் கலண்டு விழுந்தது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் யூன் மூலமாய் கிரியை செய்தார். ஆமேன், ஹல்லேலூயா.
ஆமீன். தேவனுடைய பலத்த கிரியை சீனாவிலே ஆமீன் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த லிஸ்ட்ல யூனும் இடம் பெறுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். இஸ்ரவேலே, நீ நல்லா இருக்கணும்னா ஜெபம் பண்ணு, வேதத்தை படி, இருதயத்தில் எழுது, வசனத்தை எழுது என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்.